செய்திகளை இனி விரிவாக காண்போம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலையில் முக்காடும் கையில் திருவோடும் ஏந்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், இந்த விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில், அதாவது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சி அலுவலகத்தின் முன்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஜூன் மாதத்துக்கு வழங்கக்கூடிய கர்நாடக அரசு வழங்கக்கூடிய 58 தண்ணீரை உடனடியாக பெற்றுத் தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு கடன்களை உடனடியாக வழங்குவதற்கும் பயிர் காப்பீடு திட்டங்களை வழங்குவதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது காலதாமதம் இல்லாமல் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பால் உற்பத்தி இருக்கக்கூடியது, அதாவது லிட்டருக்கு 45 ரூபாயும் எருமைப்பாட்டு பாலுக்கு 50 ரூபாயும் வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கோரிக்கையாக பல ஆண்டு கால கோரிக்கையாக சொல்ல வேண்டும். கரும்பு டன்னுக்கு 4000 வழங்க வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலை முதலே இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கவனங்களை ஈர்க்கும் வகையிலும் மத்திய மாநில அரசுக்கு இது உடனடியாக சென்று சேர வேண்டிய வகையிலும் தலையில் முக்காடு அணிந்தும் திருவோடு ஏந்தியும் தற்போது அந்த போராட்டமானது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மாலை வரை இந்த போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அருண், இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக இவர்களின் போராட்டம் என்னவாக இருக்கலாம்? தற்போது அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு போக்குவரத்து ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா? வந்து செல்லும் பொதுமக்களுக்கு சிரமங்கள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது இன்றோ நேற்றோ நடைபெற்ற போராட்டம் இல்லை. கடந்த 30-35 ஆண்டுகளாக தொடர் போராட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த காவிரி நீர் பிரச்சனை என்பது தொடர் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இருப்பினும் அந்த கொடுக்க வேண்டிய தண்ணீரை முறையாக வராத சூழ்நிலையின் காரணமாக விவசாயிகள் கடுமையான பாதிப்பு தமிழ் விவசாயிகள் இன்றளவுக்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலும் கரும்புக்கு டன் 4000 வேண்டும் என்பதும் பல ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் விலைவாசி உயர்வாகிவிட்டது, இடுபொருட்களின் விலை அதிகரித்து விட்டது. இருப்பினும் இது போன்ற ஒரு சூழலிலும் டன்னுக்கு 4000 ரூபாய் கரும்புக்கு கொடுக்க வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய பிரதான கோரிக்கையாக இருப்பது, அதாவது தனியார் பால் நிலவரங்கள் அவனுடைய விலைகளை உயர்த்தி பல ஆண்டுகள் ஆகின்றன. இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய கொள்முதல் விலையானது இன்றளவும் குறைந்த அளவிற்கான தொகையாக இருப்பதாகவும் தற்போது விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது பசுமாட்டு பாலுக்கு 45 எருமை பாலுக்கு 50 ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தற்போது அவர்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்து வளாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இருப்பினும் காவல்துறையுடைய அனுமதி பெற்று தற்போது இந்த போராட்டம் நடைபெறும் காரணமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை பொதுமக்களுக்கு என்பதுதான் குறிப்பிடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. போராட்ட கள காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அருண்.